போர் நடந்து கொண்டிருந்த நேரம் அது. பாண்டவர்களிடம் செல்வங்கள் குறைந்து கொண்டே வந்தன. ஒரு போர் என்றாலே பொற்செலவுகள் அதிகமாகுமே, என்ன செய்வது என்று தருமன் கையை பிசைந்து கொண்டிருக்க நேரம் பார்த்து ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அங்கு வந்தார். என்ன தருமரே, என்ன ஆலோசனை என்று சிரித்து கொண்டே கேட்டார். அதற்கு தருமரோ, செல்வங்கள் குறைந்து விட்டது கிருஷ்ணா, இன்னும் போர் எத்தனை நாள் நீடிக்குமோ தெரியவில்லை, நீதான் ஏதாவது யோசனை கூற வேண்டும் என்றார். தர்மா, கவலைப்பட வேண்டாம், குபேரனிடம் கடன் கேட்டு இருக்கிறேன், பீமசேனனை அனுப்பி வாங்கி வர சொல் என்றார் கிருஷ்ணர். தருமனும் பீமனை அனுப்பி வாங்கி வர சொன்னார். பீமனும் குபேரன் மாளிகையை தேடி புறப்பட்டான். வாயில் காப்போனிடம் குபேரனை காண வேண்டும் என கூற அவனும் வழிவிட வீரன் நடை போட்டு கொண்டு மாளிகை உள்ளே நுழைந்தான். உள்ளே அந்த மாளிகையை நோட்டமிட்டான் பீமன். அங்கே ஒருவரையும் காணவில்லை. ஒரு வயதான பெரியவர் அரிசியை கீழே கொட்டிக்கொண்டு யாரையும் கவனிக்காமல் இருந்தார். அரிசியில் உள்ள குருணிகளையும் கற்களையும் தீவிரமாக ஆராய்ந்து பொறுக்கி கொண்டிருந்தார். பீமசேனன் அவரிடம் சென்று தான் குபேரன் ஐயாவை பார்க்க வேண்டும் என கூறினான். அந்த பெரியவர் அங்கிருக்கும் ஒரு நாற்காலியில் அவனை அமரச் சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். அமர்ந்திருந்த பீமசேனனுக்கு குபேரனிடம் செல்வம் பெறும் நம்பிக்கை போய்விட்டது. குபேரன் மாளிகை என்றால் தங்கத்தாலும் வைரங்களாலும் இழைத்திருக்க வேண்டும். இங்கே என்னடா என்றால் அரிசியை பொறுக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பணியாலும் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கிருந்து செல்வங்களை வாங்கி செல்வது கடினம்தான் என்று நினைத்து கொண்டு நெடுநேரம் அமர்ந்திருந்தான். நேரம் செல்ல செல்ல பசி வேறு. ஒரு வழியாக பட்டாடை உடுத்தி கொண்டு ஜவ்வாது மனம் வீச அரிசியை பொறுக்கி கொண்டிருந்த அதே பெரியவர் பீமன் இருக்குமிடம் வந்தார். அவன் அருகில் அமர்ந்தார். பீமன் அப்போதுதான் அவரை உற்று நோக்கினான். அரண்டு போனான். அவர்தான் குபேரர். பீமன் எழுந்து நின்று அவரை வணங்கினான். அவர் அவனை விருந்துண்ணும் அறைக்கு அழைத்து சென்றார். அந்த அறை வைரங்களாலும் வைடூரியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. பீமனின் கண்களை பறித்தது. பசியுடன் இருந்தான் பீமன். குபேரன் பீமனிடம் முதலில் விருந்தை சாப்பிடச் சொன்னார்.